அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கியானேஷ் குமார் ஹேஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விவேக் ஜோஷி ஹேஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் த எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கியானேஷ் குமார் ஜான்வரி 26, 2029 வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்க போகிறார். சரிங்களா? ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் இவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது. அதில் பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பார். அடுத்தது ஒரு கேபினட் மினிஸ்டர் வந்து இருப்பார். மூணாவதாக பார்த்தோம்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா இவங்க இருப்பாங்க. சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது 6th edition ஆஃப் எக்ஸசைஸ் தர்ம கார்டியன் வில் பி ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6th edition ஆஃப் தர்ம கார்டியன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் பேர் தான் எக்ஸசைஸ் தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th edition எங்கே நடக்குது அப்படின்னா நமக்கு ஜப்பானில் தான் நடக்குது. சரிங்களா? அடுத்தது, who among the following has been awarded BBC Indian Sports Women of the Year 2024 award அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ BBC Indian Sports Women of the Year யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மனு பாக்கர் தான். சரிங்களா? இவங்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து 2 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஷூட்டிங்கில் 2 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒலிம்பிக்ஸில் 2 மெடல் வின் பண்ண ஒரே இந்தியன் யார் அப்படின்னு கேட்டாலும் அது மனு பாக்கர் தான். ஸோ அவங்களுக்கு தான் பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் த இயர் அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வினேஷ் போகத் ரெஸ்லிங், அவனி லேக்ரா பேராலிம்பிக்ஸில் ஷூட்டிங் பண்ணக்கூடியவங்க. அதித்தி அசோக் வந்து கோல்ஃப் பிளேயர். சரிங்களா? அடுத்தது, how much prize money has been announced for the winner of ICC Champions Trophy 2025? ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்குது. ஓகேங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு பாகிஸ்தானில் ஒரு ஐசிசி ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. இதோட ப்ரைஸ் மணி பார்த்தோம்னா 2.24 மில்லியன். ஓகேங்களா? 2.24 மில்லியன் அப்படிங்கிறதா கரெக்ட். லாஸ்ட்டாக, நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷ்னல் சயின்ஸ் டே எப்போனா February 28. இந்த டே அப்போ தான் சர் சிவி ராமன் வந்து அந்த ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா? அதனால் இவருக்கு 1930 வந்து நோபல் ப்ரைஸ் கூட கொடுத்துருப்பாங்க. 1930 நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர் சிவி ராமன் February 28 அந்த ராமன் எஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ணனால நேஷ்னல் சயின்ஸ் டேவாக நம்ம February 28 அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா? இன்றைக்கி 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.